ஒரு BMW காரில் ஷேர் ஆட்டோ இன்ஜின் இருந்தால் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் வந்து மோட்டோ இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. நாட் CE4 லைட் இனிஷியலாக 20,000 லான்ச் பண்ணப்போ எப்படி கழுவி ஊற்றுனாங்களோ அந்த அளவுக்கு வந்து மோட்டோக்கு ஒரு ஹார்ஷான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா மோட்டோ இங்கே ஒரு சின்ன ட்ரிக் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் அந்த ட்ரிக் வந்து OnePlus யூஸ் பண்ணல. மோட்டோ இன்னைக்கு G85 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி அமேசானோட ப்ரைம் டே சேல் இந்த மாதம் வரப்போகுது. இந்த ப்ரைம் டே சேலில் G85 நாட் CE4 லைட் இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 4-5,000 ரூபாய் ஆஃபரில் வந்தாலுமே வந்து அந்த பக்கம் போயிடாதீங்க. அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதை விட பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸ் வந்து 20,000 கீழே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி நல்ல ஃபோன்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். சேல் டைமில் எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் முக்கியமான டீல்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. டீல்ஸ் சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு போகாமல் குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஃபோனில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு பதிலாக வேறு என்ன ஃபோன்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலான்றத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பில்டுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பிளாஸ்டிக் அண்ட் லெதர்னு 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளூ அண்ட் ஆலிவ் கிரீனுக்கு மட்டும் வேகன் லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிரே கலர் மட்டும் வந்து PMMA ஃபினிஷ். இதுவும் வந்து ஒரு ப்ரீமியமான பிளாஸ்டிக் தான். வெயிட் வந்து 172 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ் வந்து 7.59 mm இருக்குது. ஸோ மோட்டோ ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பட் என்ன தான் வந்து ஸ்லிம்மாக இருந்தாலுமே வந்து பேட்டரி கெப்பாசிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஏன்னா மேபி ஃப்ளாக்ஷிப்பில் வந்து இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஃபோனில் வந்து 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி பேக் பண்ணியிருக்காங்க. 33 வாட் வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்லேயே வந்து மோட்டோ சார்ஜர் கொடுத்துருவாங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.7 inch கொஞ்சம் டால் சைஸ் டிஸ்பிளே. பட் கர்வ்டு POLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்கு. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 395 பிக்சல் per inch இருக்கு. டிஸ்பிளேக்கு வந்து 10 bit சப்போர்ட், HDR சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Gorilla Glass 5 யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே ஸ்பெக் வந்து மாசாக இருக்கு. பட் 4K வீடியோ பிளேபேக் எல்லாமே வந்து நமக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் வந்து சப்போர்ட் ஆகாது. அண்ட் கேமரான்னு பார்க்கும்போதுமே வந்து ஒரு நல்ல அப்கிரேட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்டில் வந்து 32 மெகாபிக்சல் அந்த சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து டுவல் கேமரா செட்டப். அந்த மெயின் கேமரா வந்து சோனி LYT600 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. OIS சப்போர்ட் இருக்குது. f1.8 ஆப்பர்ச்சர், நல்ல ஒரு வைட் ஆப்பர்ச்சர். அடிஷ்னலாக வந்து 8MP அல்ட்ரா வைடு. அதுலேயே வந்து நம்ம மேக்ரோ அண்ட் டெப்த்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 வருது. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ். மோட்டோ சைட்லேருந்து வந்து 2 மேஜர் அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட் 6S Gen 3 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 6 nm பேஸ்டு ப்ராசர். ஸ்னாப்ட்ராகன் 695 ஒரு மறு வச்ச வெர்ஷன் தான் வந்து இந்த 6S Gen 3. ஸோ அதே ப்ராசர் தான் வந்து நேம் மட்டும் மாற்றிட்டு திருப்பி புது ப்ராசர் மாதிரி வந்து பில்டப்லாம் தராங்க. பட் நாட் CE4 லைட் வந்து இந்த 6S Gen 3 தான் வந்து இந்த பேர் மாற்றுறதுல அவங்க அந்த ட்ரிக்கை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி மோட்டோவோட ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. PCயோட வந்து நம்ம சீம்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மோட்டோ கெஸ்டர் சப்போர்ட்டு, ஃபேமிலி ஸ்பேஸ், மோட்டோ செக்யூர் ஃபோல்டர் ஆப்ஷன் இதெல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. IP52 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 13 5G பேண்ட்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR 4X RAM சப்போர்ட் இருக்குது. 8GB RAM and 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 17,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. 12GB RAM and 256GB வேரியண்ட் வந்து 19,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜூலை 16ஆம் தேதியிலேருந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இனிஷியலாக ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் வந்து ஃப்ளாட்டாக 1000 ரூபி டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ அந்த லான்ச் ப்ரைஸ்லேருந்து எஃபெக்டிவாக வந்து ஒரு 1000 rupees கம்மியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். 695 வந்து ஒரு சைடு கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே வந்து 10,000-11,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ப்ராசர். ஒரு 3 வருஷம் பழைய சிப்செட். எஸ், நல்ல ஒரு கேப்பபிளான சிப்செட் தான். பட் அது வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து ஃபிட் ஆகக்கூடிய ப்ராசர் கிடையாது. அது மேபி ஒரு 10-11,000 நம்ம மோட்டோ G35 பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய சிப்செட். பட் அதை தூக்கிட்டு வந்து 20,000 லான்ச் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்து மோட்டோ G40 G60 மாதிரி வந்து ஒரு லெஜெண்டரி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் வந்து மோட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மோட்டோலேயே வந்து 15,000 rupeesல G64லாம் அவைலபிளாக இருக்குது. அது வந்து மோஸ்ட்டாக நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதை விட பெட்டரான ஃபோன்ஸ் வந்து 15,000 அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த G80 சீரீஸையுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அப்கமிங் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் சேவிங் டேஸில் நம்ம மோட்டோ H50 ஃபியூஷனே வந்து 20,000 rupeesல வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து மோட்டோ யூஸர் ஸ்டில் மோட்டோ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறேங்க. ஸோ மேபி ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளேலாம் கொடுத்து இந்த ஃபோன் வந்து ஒரு 13,500 ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்க்காக எஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் 20,000 அப்படின்ற வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இதோட பெட்டரான ஆப்ஷன்ஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா Vivo T3 5G இருக்குது. iQ Z9 5G, OnePlusோட நாட் CE3யுமே இருக்குது. ஸோ நான் ஆஃபர் டைம்லேயே வந்து நமக்கு 17,000-20,000 rupeesல தான் வந்து இந்த 3 ஃபோன் சுற்றிட்டு இருக்கேன். இந்த 3 ஃபோன்ஸ் கன்சிடர் பண்ணலாம். சேல் டைமில் அபவுட் 20,000ல் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் கூட வந்து நமக்கு less than
20,000 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ Moto G85 பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்ற வந்து உங்கள் ஒப்பீனியன்ஸ் மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கவரேஜ் நம்ம சேனலில் இருக்காது. இந்த ஃபோனில் என்னோட கை காசு போட்டு செலவு பண்ணுறதுக்கு M35 மாதிரி ஃபோன்ஸில் வந்து அந்த ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஸோ எஸ், அப்கமிங் M35க்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நீங்கள் வந்து 20,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுங்க அண்ட் எதுக்காக அது சூஸ் பண்ணுறீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ATD டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.